இப்போது நம்ம புளி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். புளி உப்புமாவுக்கு தேவையானது முதல்ல பச்சரிசி குருணை. இது கடையில் குருணையாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுருந்தோம் அப்படின்னா பல்ஸ் மோடில் ஒரு 3 தடவை விட்டோன்னா நமக்கு குருணை ரெடி. பச்சரிசி எடுத்திருக்கேன். பிறகு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, பெருங்காயம், வெந்தயம். இதை நம்ம நல்லெண்ணெய் தான் உபயோகப்படுத்தணும். நல்லெண்ணெய் உபயோகப்படுத்தி இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு நம்ம முதல்ல கடுகு போட போகிறோம். கடுகு நல்லா தெறிக்கட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு உளுந்தம்பருப்பு சேர்க்க போகிறோம். இப்போது உளுந்தம்பருப்பு கடுகுக்கு அப்புறம் அதுக்கு பிறகு கடலைப்பருப்பு, அதுக்கு பிறகு நிலக்கடலை, பிறகு மிளகாய் வற்றல். காரம் நிறைய சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 6 போடலாம். நான் இங்கே ஒரு 6-7 மிளகாய் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கொஞ்சோண்டு வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தாளிச்சாச்சு. எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்துக்கணும். அந்த புளியில் 1 கப்பு குழம்பு அப்படின்னா 3 கப்பு புளி தண்ணி. பண்ணிட்டியா? 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு புளி தண்ணி. எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கணும். அந்த புளியை கரைக்கும் போது ரொம்ப அழுத்தி கரைக்காமல் மேலோட்டமாக கரைக்கணும். சில பேர் இதை செய்யும்போது ரொம்ப பிசு பிசுன்னு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது அழுத்தி கரைக்கிறதுனால கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இதிலையே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் பெருங்காயம் போட்டு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது இந்த புளி தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க குருணையை போடணும். குருணையை போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும். இந்த உப்புமா செய்யும்போது ஃபுல்லுமே நீங்கள் சிம்லையே வச்சு செஞ்சால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவசரப்படக்கூடாது, நிதானமாக சிம்மில் வைக்கட்டும். இப்போ இந்த தண்ணியும் அந்த குருணையும் நிறக்கட்டி வரணும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவைப்படக்கூடிய உப்பை வந்து நம்ம போட்டுருவோம். இப்போது இந்த ஸ்டேஜில் சிலருக்கு மிளகோட ஃப்ளேவர் பிடிச்சிது அப்படின்னா அவங்க வறுத்து திரிச்ச மிளகு பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு எள்ளு பிடிக்கும். அப்படி உள்ளவங்க எள்ளை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதை ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெந்தயம் தாளிக்கலை அப்படின்னா கூட வறுத்து பொடி பண்ணின வெந்தயத்தை நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இது பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது இந்த தண்ணியும் இந்த குருணையும் சரியாக வந்துடுச்சு. இப்போ நான் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்ற போகிறேன். இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கூட புளி கம்மியாக இருக்குன்னு நினச்சா புளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த செஞ்சதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி குக்கரில் அடியில் தண்ணி வச்சாச்சு. மேலே மூடி போட்டு கண்டிப்பாக மூடிடணும். இல்லை அப்படின்னா அடியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வேகும்போது அடிச்சடிச்சு அந்த உப்புமா குழன்னு ஆகிடும். குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு. 3 விசில் வந்த உடனே எப்படி வந்திருக்குங்கிறத எடுத்து பார்ப்போம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ
இப்போது நம்ம குக்கரை திறந்து எப்படி ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்மளோட புளி உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக உதிரியாக நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம எப்படி இருக்குங்கிறத டேஸ்ட் பார்க்கலாம்.